ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ நியூ இயர்க்கு வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து கேக்கு ரெடி பண்ணிவிட்டு தான் வந்து படுத்திருந்தேன். ஸோ எப்படியாவது 12 மணி வரைக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் 12 மணி வரைக்கும் முடிக்க முடியல. எனக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருந்தது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. அதனால் வந்து 12 மணி வரைக்கும் முடிக்க முடியல. ஸோ படுத்துட்டு எந்திரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து கட் பண்ணியிருந்தேன். கேக் வந்து வீட்லேயே ரெடி பண்ண கேக் தான், ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். சிம்பிளான கேக், வீட்லேயே வந்து இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கேக் வந்து ரெடி பண்ணிடலாம். என்னோடய யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து வீடியோ வந்து நான் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வீடியோவே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி அதை மானிட்டைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து பே அவுட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து ஒரு சேனலை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் திருப்பி வந்து வீடியோ போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து மானிட்டைசேஷனுக்கே கஷ்டப்படுறாங்க. நம்ம அதெல்லாம் பண்ணிட்டோமே, சரி அப்படியே விட வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி ரெகுலராக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக என்னால் எவ்வளோ நல்ல வீடியோஸ் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் விருப்பம் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்காக வீடியோ செஞ்சு நானும் போடுறேன். எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானே வந்து செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்றைக்கி சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு தான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ். இது ரெண்டோட காம்பினேஷனும் பர்சனலாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சிக்கன் குழம்புல வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் சேர்த்து செஞ்சோம்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 பச்சை மிளகா வந்து கீறி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நான் அளவெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எல்லாமே எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400லேருந்து அரை கிலோ சிக்கன் தான் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து அரை கிலோன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 400 கிராம் இருக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த இடத்துல வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் இது எல்லாம் சேர்த்துட்டு இது எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குழம்பு வைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து போட்டால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு தேவையான தனியாத்தூளும் சேர்த்தியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்படி செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா அந்த சிக்கன் வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மசாலாவும் பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் ஒரு 2 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வந்து சேர்த்தியாச்சு. இதெல்லாம் வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து இங்கே ஹாட் வாட்டர் வந்து கேட்டலில் வச்சுருக்கேன். அது வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்துறதுனால பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கிரேவியோட கலர் வந்து மாறாது. இது எந்த விஷயத்துக்கு வேணால் ஆட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட கலர் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துறதுனால மாறாது. நம்ம பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அதோட கலர் வந்து கொஞ்சமாக மாறிடும், குழம்போட கலர் வந்து. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்தோம்னா சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கு எல்லாமே வந்து சூப்பர் ஆப்டான ஒரு கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். நான் வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இது வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது சைடில் வச்சிடலாம்.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் கீ ரைஸ் தான் வந்து செஞ்சுருந்தேன். இங்கே வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி போல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு ரைஸ் வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 300 கிராம் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ரைஸும் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு டேஸ்டியான கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். இது ரெண்டோட காம்பினேஷனும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து 3 விசில் வந்து வந்துருச்சு. நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியான கீ ரைஸ், அதுக்கப்புறம் ரொம்பவும் சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். மீட் இந்த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் ஆஷா.